இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் கண்டிப்பா எல்லாரையும் பயன்படுத்தி இருப்பான். இப்பவே போய் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். வேணும் வேணும் வேணும். வேண்டா மூலியமா இதெல்லாம் பண்றது பிரின்சிபல் தான் சொல்றாங்க. நீ போய் பேசினாலும் எந்த யூஸும் இல்லை. அப்ப நான் போய் பிரச்சனை பண்றேன். வேணும் வேணும். அஞ்சலி பாப்பா வேண்டாம்மா, பிரின்சிபல் கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது. ஏற்கனவே அவங்களுக்கு உன்னை பிடிக்கல. உன்னை துரத்துறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு பார்க்கறவங்க. இப்ப நீ அவங்க கிட்ட பிரச்சனையை கொண்டு போனா இதுதான் காரணம்னு சொல்லி உன்னை ஸ்கூலை விட்டே அனுப்பி வச்சிருவாங்க. ஆமா அஞ்சு, டாடி என்ன சொன்னாரு? ஸ்கூல்ல இருந்து எந்த கம்ப்ளைண்டும் வரக்கூடாதுன்னு சொன்னார்ல. ஆனா நீ நேம் கொடுக்கும் போதே உன்னை தடுத்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்குலாம் நடந்திருக்காது. அம்மு அம்மு அக்கா, அஞ்சு, இந்த ப்ராப்ளம் எல்லாம் உன்னாலதான். அக்காவை பாரு எப்படி ஃபீல் பண்றான்னு. நாங்களாவது ஏதோ கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரியாவது அக்காவுக்கு ஓட் பண்ற மாதிரி பண்ணிருப்போம். நீ ஐடியா இருக்குன்னு சொல்லி பாரு இப்போ என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு. ஐயோ தங்கச்சிடா, அப்படி திட்டாத. பாவம்ல, அவ என்ன பண்ணாலும் உங்களுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனந்த், ஆகாஷ், ஐயோ ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே ரம்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க NNS FM. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயோ, அந்த ஆர்ஜே பொண்ணு கூட ஏன் பேசவே முடிய மாட்டேங்குது? ஏன் மீட் கூட பண்ண முடிய மாட்டேங்குது? ஆறு மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற அந்த பொண்ணுக்கு ஆறுவை பத்தி சொல்லலாம்னு பார்த்தா ஏன் முடிய மாட்டேங்குது? ஒரு வாட்டி கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பணம் மட்டுமே உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கிறதுனால இன்னும் இப்படியே இருக்கீங்க. ஆமா, உன் தம்பிக்கும் பாக்கிக்கும் கல்யாண வேலை எவ்வளவு தூரம் போயிருக்கு? எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். ஆனா அந்த கிழவன் தான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த கிழவனை படுத்த படுக்கையாக்கிட்ட அப்புறம் பாக்கிய ஒத்துக்க வைங்க. அது சரி, என் தம்பிக்கும் பாக்கிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அதுல உங்களுக்கு என்ன லாபம்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே. ஏன் லாபத்தை பத்தி யோசிக்காம உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுதுன்னு யோசிங்க. உங்களுக்கு புரியலையா? தன லாபம். கல்யாணம் நடந்துச்சுன்னா 50 லட்சம் ரூபாய் தரேன். 50 லட்சமா? அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய். கல்யாணம் முடிஞ்சதும் மீதி பணத்தை கொடுக்கறேன். ஆனா நீங்க எதுக்கு இவ்வளவு பணத்தை எங்க கிட்ட கொடுக்கறீங்க? பாக்கியை எங்க வீட்ல இருந்து வெளியில கொண்டு வந்த உங்க வீட்லயே பெர்மனண்டா வச்சுக்கிறதுக்காக நான் கொடுக்கற கிஃப்ட்னு நினைச்சுக்கோங்க. வறுமையிலே பிறந்து வறுமையிலே வாழ்ந்து முடிச்சிருவீங்க போல இருக்கு. இனி வாழ்ற காலமாவது பெரிய வீட்ல உடம்பு முழுக்க நகையோட பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு வேலை செய்ய 2 வேலைக்காரங்களை வச்சுட்டு ஜாலியா இருக்கணும்னு தோணலையா?
இருக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பாக்கிய அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துருங்க. மறுபடியும் அந்த வீட்டு பக்கமே வராம பாத்துக்கோங்க. அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும். சரிம்மா, அந்த பாகி இந்த நிமிஷத்துல இருந்து அந்த வீட்ல இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நீ இப்ப உடனே நம்ம ஊர்ல இருக்க வைத்தியர்கிட்ட போய் நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு பச்சளை மருந்த வாங்கிட்டு வா. என்ன கேட்டக்கா? பச்சைல மருந்துடா. அக்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஐயோ, பச்சையில மருந்து குடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? அது மாமா குடிச்சா இறந்துருவாருக்கா. சொன்னதை செய்டா. அது இல்லக்கா, நான் சொன்னதை செய்டா. சரிக்கா, பண்றேன். $50 லட்சம் கிடைக்க போகுதுன்னா யார கொல்றதுக்கும் இந்த மங்களா தயங்க மாட்டான். நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உனக்கு ஓட்டு போடல. நெக்ஸ்ட் இயர் பாரு, கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. அஞ்சு, தப்புமா. ஆ? அக்கா தோத்து போயிட்டா நீ சிரிக்க கூடாது. அவ ஃபீல் பண்ணுவாள்ல. பாட்டி, தாத்தா, அம்மு ஸ்கூல் லீடர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா. ஹே! அட கில்லாடி பசங்களா, எங்களையே நீங்க ஏமாத்திட்டீங்களா? தாத்தா, இப்ப எங்க ஸ்கூல் லீடர் அம்மு தான். அப்படியா? என் தங்கம், ஸ்கூல் லீடர். நிசம்மா, நீங்களும் பசங்க கூட சேர்ந்து எங்களை பிராங்க் பண்றீங்களா? சாரி அங்கிள், ஸ்கூல்லயே அஞ்சலி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அதனாலதான். அஞ்சு, ஆளு பொண்ணு எல்லாம் உன்னோட வேலை தானா?